நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய இருதயம் தேவ வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் இயேசுவை குறித்து நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் தேவ சித்தத்தை உணர வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வாக்கிலோ செய்கையிலோ வல்லமையிலோ நான் நிரம்பி காணப்பட வேண்டும். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கப்போம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவளுக்கு விவரித்து காண்பித்தார். யார் எழுதினது? முதல் மோசே எழுதின ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதின அந்த காரியங்களை குறித்து அவளுக்கு விளக்கி காட்டினார். கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தை வாழ்க்கை வாழ வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும். நமக்காக பாடுபட வேண்டும். சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். 3ஆம் நாள் தேவன் அவரை ஜீவன் உள்ளவராக எழுப்ப வேண்டும்.